அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றிரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி அடுத்த மருசூர், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வாலாஜா அடுத்த அமனந்தாங்கல், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேல் சேவூர், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், படவேடு அடுத்த இருளம்பாறை, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த மேல் விஷாரம், ஆரணி பத்மா நாடக மன்றம், படவேடு அடுத்த சின்ன சந்தவாசல், ஆரணி நந்தினி நாடக மன்றம், வேலூர் அடுக்கும்பாறை அடுத்த மூஞ்சூர்பட்டு பீமாராவ் நகர், ஆரணி சக்தி நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த ஆட்டோ நகர், ஆரணி ராஜா நாடக மன்றம், வலத்தி அடுத்த கண்ணலம், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், தேசூர் அடுத்த தேசூர் டவுன்லே நாடகம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், செவலாம்பாடி அடுத்த எயில் ராமாபுரம், பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம், வேலூர் செம்பேடு அடுத்த சிறுங்காஞ்சி, மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், காஞ்சி டு கடலாடி அடுத்த நத்தவாடி, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், சென்னை அமைந்தகரை அடுத்த எம்எச் காலனி, முத்து இருளடி காலனி, அந்த பேர் தான் எம்எச் காலனி, ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கண்ணமங்கலம் அம்பேத்கர் நகர், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், சென்னை பூந்தமல்லி அடுத்த மாங்காடு அம்பாள் நகர், பாலாஜி அவென்யூ, ஆரணி சுபம் நாடக மன்றம், ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு, ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் எதிரில் நாவலர் நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம லிங்கேஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம். சென்னை அட்ரஸ்லாம் இன்னைக்கு தெளிவா மொத்தமாவே சொல்லிட்டேன், அதனால இடையில கமெண்ட் போடுற வேலை இல்ல. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கழுத்தம்பட்டு, கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், பொன்னை அடுத்த பொன்னை தெங்கால், ராணிப்பேட்டை பக்கத்துல ஒரு தெங்கால் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. இது வந்து பொன்னை பக்கத்துல இருக்கிற தெங்கால். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த சிறுநல்லூர், மேலொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், ஆற்காடு பூட்டுத்தாக்கு அடுத்த மேலக்குப்பம், மேலக்குப்பத்துல நாடகம், அருள்ஜோதி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் மதிநகர், ஆரணி சரவணா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த அம்மாக்குளம், சரஸ்வதி நாடக மன்றம், பள்ளிகொண்டா அடுத்த கொல்லமங்கலம், ஆரணி சுமதி நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த ஓட்டேரி, ஆரணி துளசி நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த வெள்ளூர் ஆதவன் நகர், ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த பெருங்கரும்பூர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ஆற்காடு டு கலவை அடுத்த பில்லேரி, மேல்மலையனூர் விமலா நாடக மன்றம், சாத்துமதுரை அடுத்த பெரிய சப்தலிபுரம், அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், வேலூர் தங்கக்கோவில் அடுத்த புலிமேடு, சிவாஜி 1 நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கத்தாழம்பட்டு, சிவாஜி 2 நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த தாழனூர் சத்திரம், ஆரணி வினிதா நாடக மன்றம், ஆற்காடு மேல் விஷாரம் அடுத்த தென்னந்தியாலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்னந்தியாலத்துல வினிதாவும் மேல் விஷாரத்துல சக்தி கணபதியும் பக்கத்துல இருக்கு. ஆரணி அசோக் நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர், ஆரணி சபரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த புதுப்பாளையம், ஓம் முருகா நாடக மன்றம், வலத்தி அடுத்த சிறுதலை பூண்டி, ஆரணி விக்னேஸ்வரா நாடக மன்றம், வேலூர் சங்கரம்பாளையம் அடுத்த டிகேஎம் காலேஜ் முருகன் நகர்ல நாடகம், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த மேட்டுப்பாளையம், ஹரிஷ் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த கல்குளம், ஆரணி சுகந்தி நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த எம்பிடி ரோடு ஆட்டோ நகர், வந்தவாசி தேவிமலர் நாடக மன்றம், செங்கல்பட்டு அடுத்த புள்ளேரி, ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி டு முள்ளன்றம் அடுத்த வெட்டியாந்தொழுவம், கலையரசி கட்டைக்கூத்து, வேலூர் அடுத்த வேலூர் அரசமாப்பேட்டை, கீழ்வில்லியூர் சுபாஷ் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த துடுப்பாக்கம், நியூ வேலன் நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த காரை.
இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நான் சொல்ல வர்றது என்னுடைய ஆதங்கம். அதாவது ஆதங்கம்னு சொல்றதை விட இதெல்லாம் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம என்னுடைய குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னும் போது, குழந்தைக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு ஒரு வலிக்குமோ, அந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகளான நாடக மன்ற கலைஞர்களை நம்ம ஒரு ஊருக்கு அனுப்பும். மக்களால நாடக கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அதை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எவ்வளவு ஒரு ஆதங்கமா இருக்கோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சந்தோஷங்களை எப்படி உங்க கூட பகிர்ந்துக்கிறேன், நாங்க எந்தெந்த ஊருக்கு போறோம் அப்படிங்கறத உங்க கூட பகிர்ந்துக்கிறனோ அந்த மாதிரிதான் எங்களுடைய கஷ்டங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது ஏன் நான் இதுல பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இதை சொல்லி சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த யூடியூப்ல வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணல. எங்களுக்கு வர போன் கால்ஸ், இன்னைக்கு எங்க போனோம் அதுக்கு பதில் சொல்லியே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுவும் சீசன் டைம்ல நாங்க நாடக கலைஞர்களுக்கு வழி சொல்ல முடியல, ஊர் மக்கள் போன்ல புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு புக் பண்ண முடியல. இந்த மாதிரி எங்க தொழில பாதிப்பு வருதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் யூடியூப் சேனல்ல நாடக கலை ரசிகர்களுக்கு தேவையான விளம்பரங்களை கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை எந்த அளவுக்கு உயிரா நேசிச்சு அந்த நாடகத்தை போய் பாக்குறாங்க. அப்ப அந்த கலை ரசிகர்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து இதனுமே நம்ம நிறுத்தாம ரெகுலரா போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் யூடியூப் சேனலை ரெகுலரா ரன் பண்ணிட்டு இருக்கேன், பதிவு போட்டுட்டு இருக்கேன். தினம்தோறும் எங்களுக்கு நாடகத்துறையில தூங்கி எந்திரிச்சுக்கும் போது ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கோ, நான் 60 குடும்பங்களை பாக்குறேன். அந்த 60 குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி. நான் தூங்கி எழுந்ததுல இருந்து நைட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்றேன், எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஆனாலும் இந்த யூடியூப் சேனல்ல தினமும் போடுற அப்டேட்டை நான் விடுறது கிடையாது. நிறைய சொந்த பந்தங்கள்ல ஃபங்க்ஷன் இருக்கலாம், வீட்டுங்கள்ல பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கான பதிவு நான் நிறுத்தாம அப்டேட் பண்றதுக்கு காரணம் நீங்க பாக்கணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் யாராலையும் ரெகுலர் அப்டேட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எடுத்து போடுறதுனால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ஊர்ல பார்த்துட்டு எனக்கு இதை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமும் இருக்கு. நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. அது கலை ரசிகர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போடுறேன். அதை புரிஞ்சுக்காம நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை பத்தி நான் கவலையே படுறது இல்லை. ஏன்னா ஒரு தாய் வயிற்றுல பிறகுற பிள்ளைங்களே 10 பேர்ல 10மே நல்லது கிடையாது, ஏதாவது ஒண்ணு ஏடாகுடம் பிடிச்சது இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஏடாகுடம் பேசுறவங்களை பத்தி நான் கவலைப்பட. 9 பேர் 8 பேர் நல்லவங்க இருக்காங்கல்ல, அதை பார்த்து பலன் அடைகிறாங்களா, அவங்களுக்காக நான் அதை எடுத்து போடுறேன். இப்ப உங்ககிட்ட நான் என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நாடக கலைஞர்கள் ஊருக்குள்ள வரும்போது நாடகம் நல்லா இல்ல அப்படின்னு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஏத்துக்கலாம். ஊருக்காரங்களுக்கும் ஆல்ரெடி ஊர்ல ஏதாவது ஒரு தகராறு பிரச்சனை இருக்கும் போது அந்த கோவத்தை கலைஞர்கள் மேல காமிக்காதீங்கன்னா, கல் எடுத்து மேல போட்டு மேல ஏறி அடிக்கிறது மொத்தமே தெளிவானவங்க பண்றதே கிடையாது, போதையில தான் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பேசணும், விழிப்புணர்வு இதை எடுத்துட்டு இதுல சொல்லணும்ன்றது இல்லை. நான் லைட்டா எப்பவுமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கதான் செய்யறேன். இருந்தாலும் எங்க கலைஞர்களுக்கு கஷ்டம் அப்படிங்கும் போது அது ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த பசங்களும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருஷத்துலயே ஒரு 4-5 ஊர்ல வேன் கண்ணாடி உடைஞ்சது, நாடக மன்ற உரிமையாளரை மேடையில ஏறி அடிச்சாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாடக கலைஞர் ஆடிக்கிட்டே இருக்கும் போது வேற ஒரு பிரச்சனையால கல் எடுத்து போட்டு நாடக கலைஞருக்கு கால்ல ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் போய் கேட்கும் போது அந்த ஊர்ல பண்றது ஒரு நபர் தான். அந்த நபர் அப்படி பண்ணிட்டு அடி வாங்கிட்ட பிறகு கம்பெனி எப்படி ஆட்டம் ஆடுவாங்க? அடிச்ச பிறகு அடி வாங்கணும், அடி வாங்கின இடத்துல ஆடணும்னு தோணுமா? வேணாம், இதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு இங்க இருக்க கூடாது. ஏன்னா அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. அதையுமே பாத்தீங்கன்னா அது எப்படி நீ ஆடாம போலாம் எங்க ஊர்ல? அப்ப உங்க ஊர்ல தானே அந்த கலைஞரை அடிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களை நம்பிதானே நான் அனுப்புறேன், அதை பாத்துக்காம விட்டுறீங்க. கலைஞர்கள் அடி வாங்கியும் உங்க ஊர்ல ஆடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? அடி வாங்கின பிறகு எப்படி ஆட முடியும்? அடிச்சவொடனே நீங்க என்ன பண்றீங்க? நாடக கலைஞர்கள் அப்படியே அம்போன்னு விட்டுறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்குல்ல, வலிக்காதா? அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இன்னும் எவ்வளவோ பேசணும்னு தோணுது. ஆனா ஒரு ஊர்ல நடக்கிறத வச்சு நம்ம பேசி எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை பத்தி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் போதை தெளிஞ்ச பிறகு, தம்பி எங்க நாடகக்காரங்க என்னமா பண்ணாங்க? உங்க ஊர்ல எதனா திருடிட்டாங்களா? இல்ல உங்க ஊர் பொண்ணை பார்த்து கண்ணடிச்சாங்களா? கையை பிடிச்சி இழுத்தாங்களா? என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு நீங்க எங்க நாடகக்கார அடிச்சீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்கள அடிக்கிறீங்கல்ல, ஒருத்தவங்க மேல கோவம் வந்தாதான் அடிக்க முடியும். அவங்கள அடிக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா அப்படியே அமைதியா மரம் மாதிரி நிக்கிறாங்க அந்த தம்பி.
இல்ல என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல. சார் உங்க அப்பாவை நாங்க யாருன்னா அடிச்சா நீ கம்முன்னு இருப்பியா? அப்ப அந்த அடி வாங்கினவரோட பசங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் அடிக்கிற? என்ன காரணம்? மொத்தத்துக்கும் காரணம் உள்ள போற போதை தான். அதுக்காக அடுத்தவங்களை அடிக்க முடியுமா? கலைஞர்களை அடிக்க முடியுமா? இதுக்கெல்லாம் ஊர் மக்களாகி நீங்க தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த ஊர்லயும் நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கோங்க. காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு 2 போலீஸ் வர சொல்லி பாதுகாப்பு கொடுங்க கலைஞர்களுக்கு. அடிச்சிட்ட பிறகு அதெல்லாம் தெரியாது, எங்க ஊர் அசிங்கமா போயிடும், நீ அடி வாங்கினா கூட பரவாயில்ல, உனக்கு ரத்தம் வந்தா கூட பரவாயில்ல, நீ என் ஊர்ல ஆடிட்டு போ அப்படின்னு. நம்ம ஊர் கௌரவத்தை பாக்குறீங்களா? அந்த ஆட்டக்காரனுக்கு கௌரவம் இல்லையா? அவனுக்கு வலிக்காதா? அவனுக்கு ஈனமான இல்லையா? கொஞ்சம் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலிக்குது. ஆனா அதுக்கப்புறமா அந்த அடிச்ச பையன் ஸ்டேஷன்ல நம்ம போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம மனசு வர மாட்டேங்குது. அவன் மன்னிப்பு, அவன் குடும்பமே மன்னிப்பு கேட்கும் போது நம்ம அவங்க அம்மா அப்பா முகத்தை பாக்குறதா, அவங்க அக்கா தங்கச்சிங்க முகத்தை பாக்குறதா, இல்ல அந்த பையனையா நேத்திக்கு அப்பாவியா இருக்கான் அவனை பாக்குறதா? மன்னிச்சுதான் விட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. நமக்கு கேஸ் குத்துட்டு இதுக்கும் அதுக்கும் அலையிறது வேலை இல்லை. அதனால அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு. அதனால யாரையும் குடிக்காம நான் போய் பாத்துக்க முடியாது, குடிக்கிறவன் கல்லு தூக்கி போடாம நான் பாத்துக்க முடியாது, அடிக்காதரான்னு நான் யாரையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர் மக்களும் நாடகம் வச்சுட்டு போறீங்கல்ல, தாம்பலம் வச்சுட்டு போறீங்கல்ல, நீங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பா பாத்துக்கணும், பாதுகாப்பா பாத்துக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைங்களை நம்பி ஒரு பெத்தவங்க எப்படி அனுப்புறாங்களோ அந்த மாதிரிதான் ஒரு ஊருக்கு எங்களோட பிள்ளைகளாகிய நாடக கலைஞர்களை உங்களை நம்பி நான் அனுப்புறேன். அவங்களுக்கு எந்த அடியும் படக்கூடாது, அவங்களை எடுத்துட்டு வர வாகனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். எல்லா கிராம மக்களுடைய கால் பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்க கலைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. சில கிராமங்கள்ல மழையின் காரணமாலாம் தகராறு நடக்குது. அது இயற்கையில அவங்க ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்கறதும், இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும், அதெல்லாம் நடக்கிறத பத்தி நான் பேசல. அது சில ஊர்ல மனசாட்சியோட கொடுத்தனுப்புறவங்க இருக்காங்க, கொடுத்தனுப்பாதவங்க இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நான் பேசலைங்க. நார்மலா நாடகம் போயிட்டே இருக்கும் போது